Oh goddamn, you got me in love again. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ பைக்கு வந்து இப்போ ரெயினில் எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ கரெக்டாக காரைக்கால் இந்த பைபாஸ் ஒன்று போட்டிருப்பாங்களா, அங்கே தான் இருக்கும். பாருங்கள், வியூவை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அருமையான கிளைமேட் வேறு இன்றைக்கி. சரி, இங்கே ஒரு vlog போடலான்னு பார்த்தேன், சீரண்டாக தான் வந்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ எப்படி எடுக்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் மைக்லாம் கொஞ்சம் நான் செட் பண்ணல, நார்மலாக தான் எடுத்துகிட்ருக்கேன். நம்மகிட்ட அந்தளவுக்கு பற்றிக்கு பட்ஜெட்லாம் இல்லை, அதெல்லாம் பொறுமையாக வாங்கிக்கும். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாய்ஸ் வந்ததுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன் இதெல்லாம். அதேமாதிரி வீடியோ குவாலிட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் அன்டைம் ஆகிடுச்சி, இப்போ ஒரு 6 மணி ஆகிடுச்சி, ஒரு ஈவினிங் ஆகிடுச்சி, அதனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்காது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க காய்ஸ், கொஞ்சம் பார்த்துங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் நிப்பாட்டாதீங்க. மழை பெய்யக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஷெட்டு கிட்ட போய் பார்த்து நிப்பாட்டிடுங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியாது, அது ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு ஒயரிங் ஃபால்ட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிங்க. எப்போதும் நம்ம மழையில் ரைட் பண்ணோன்னா, அதுவும் ஒயிட் கலர் பைக் வச்சுருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வண்டியை வந்து வாஷ் பண்ணிடணும். இப்போ எப்படின்னா, இப்போ என் வண்டியிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் எப்போதும் மழையில் போனோன்னா அந்த சைடு இந்த பெல்லி பேட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாஷ் பண்ணிவிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு. அப்படி நம்ம வாஷ் பண்ணலின்னு வச்சிங்களா, ஒரு மாதிரியாக பழுப்பு கலரில் போய்டும், இந்த ஒயிட்டு மாதிரி தெரியாது. அதனால் எப்போதும் நீங்கள் இதை பற்றி புரிஞ்சுக்குங்க. மழையில் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் போயிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிடுங்க பைக்கை, அதுதான் சேஃப்டி. மேக்ஸிமம் ஒயிட் கலர் பைக் வச்சுருக்கவங்களுக்கு தான் இது. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வண்டி வந்து வாஷ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அப்போ தான் அந்த கலர் கொஞ்சம் ஒயிட் கலர் நல்லா தெரியும். இல்லைனா ஒரு 2 வருஷம் போயிடுச்சுன்னா அது கலர் மாதிரியாக மங்கின மாதிரி போயிடும். அதேமாதிரி காய்ஸ், இப்போ வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். எப்போதும் இந்த ரெயின் டைமில் மட்டும் ஒரு 200 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நல்லது, அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃபு கொஞ்சம் லாங் வரும். மற்ற டைமில் நீங்கள் 500 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் பண்ணால் போதும். இப்போ மட்டும் நீங்கள் இந்த ரெயின் டைமில் மட்டும் ஒரு 200 கிலோமீட்டர் ஒன்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா சவுண்டு ஒரு மாதிரியாக நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காய்ஸ், அதேமாதிரி இப்போ மழை டைமில் வந்து ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இப்போ வந்து தண்ணிலாம் கொஞ்சம் தேங்கி இருக்கும்ல, அங்கெல்லாம் தயவு செஞ்சு அதில் வண்டி வந்து விட்டுறாதீங்க. அதில் விட்டிங்கன்னா சில டைம் பள்ளமாக கூட இருக்கலாம். ஆட்டும் நானே நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் காய்ஸ். அந்த மிஸ்டேக்கை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த பள்ளம், அந்த தண்ணி இருக்கிற ஏரியாவில் வண்டியை தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. கொஞ்சம் ரோடு இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ஓட்டுங்க. கேலிபர், அந்த பிரேக் பேடெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். இப்போ ஓஸ் இருக்குன்னா அது வந்து கரெக்டாக எங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த ஏரியா இதுதான் பிரேக் பேடு. இதில் வந்து நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் தண்ணி அடிச்சிங்கனாவே நல்லா அந்த இதெல்லாம் போயிடும், இந்த மண்ணுங்கெல்லாம் போயிடும், சவுண்டெல்லாம் வராது, நாய்ஸ் இருக்காது. அது கொஞ்சம் பார்த்துங்க. கேலிபர்ஸ்லாம் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து தோ இருக்கும் பாருங்கள், காமிக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து தோ இருக்குது. இங்கே தான் நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கணும் தண்ணியை. அந்த மாதிரி காய்ஸ், பிரேக்லாம் ரொம்ப மேக்ஸிமம் நறுக்குன்னு யூஸ் பண்ணாதீங்க மழை டைமில். அது கொஞ்சம் ஸ்கிட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரேக்லாம் கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 50% 70% யூஸ் பண்ணி ஓட்டுங்க. அதேமாரி யாராவது சடனாக குறுக்க வராங்களா, இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுங்கள். இன்ஜின் பிரேக்கிங் வந்து மழை டைமில் நான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். நானே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி காய்ஸ், இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ மழையிலலாம் கொஞ்சம் கார்னரிங்லாம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிங்க, அது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி இப்போ கார்னரிங் பண்ணக்குள்ள நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக்கே இதுதான். நிறைய பேர் வந்து கார்னரிங்கில் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்க, அப்படியே ஸ்கிட் ஆகி. அது தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நான் என்ன டிப்ஸ்னால் சொல்கிறேன், கேட்டுங்க. கார்னரிங் எப்போதும் பண்ணக்குள்ளே நீங்கள் படுத்து நீங்கள் நல்லா திரும்புகிறீங்களே, அப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் ரொம்ப டக்குன்னு நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்துட்றாங்க.
அது வந்து நம்ம கேடிஎம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்பீடு நல்லா பிக்கப் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் நல்லா இழுத்துரும் அப்படியே வண்டி. அதனால் ஆக்சிலேட்டர் வந்து தயவு செஞ்சு இந்த கார்னரிங் படுக்கக்குள்ளே கொடுக்காதீங்க. இந்த படுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் கிடைக்கும்ல எழுந்திரிக்கக்குள்ளே, அப்போ நீங்கள் கொடுத்து போகலாமே தவிர இந்த படுக்கக்குள்ளே ஆக்சிலேட்டரோடையே போயிடாதீங்க, அப்படியே போய்டும். ஸோ அது புரிஞ்சுங்க காய்ஸ், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அது. கார்னரிங் பண்ணக்குள்ளே ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, நம்ம கரெக்டாக அந்த ஆங்கிளில் நல்லா படுக்கிறோம்ல, படுத்ததுக்கப்புறம் இந்த எழுந்திரிப்போம் ஒரு ஸ்டெப்பு நம்மளுக்கு தெரியும், அப்போ வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். அதேமாரி கார்னரிங் பண்ணக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கும் பார்க்கக்கூடாது, நம்ம அந்த வேவை தான் பார்க்கணும். இப்போது இந்த சைடு இப்படி போகிறேன்னா, இப்போ லெஃப்ட்டில் கார்னர் பண்ணுறேன்னா கரெக்டாக ஒரு ஆங்கிளை நம்ம பார்க்கணும், இந்த சைடு தான் இப்படி தான் போகணும்னு திரும்பி பார்க்கணும். அதை விட்டுவிட்டு இந்த வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போகிறதையே நம்ம பார்க்கவே கூடாது இன்றைக்கும். அப்படி பார்த்தா அந்த வண்டி ஒரு மாதிரி ஏறிடும். அந்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஓட்டாதீங்க கார்னரிங்கில் மட்டும்.